வணக்கம். சரி, ஓகே. இது நம்மளோட 3வது vlog. ஓகே, நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா ஒரு அழகான பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா பச்சை பசங்க, நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஆனால் இன்னைக்கு சேர்ந்து ஒரு ஜாலியாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ ஜாலியாக வந்து சொல்ல முடியாது, இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விளாக்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, நாங்கள் அவ்வளோ பெரிய ஸ்பிரிச்சுவல் கைஸ் இல்லை. இவர் ரொம்ப பக்திமயமான ஒரு ஆள் தான். ஸோ ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம நண்பர் சொல்லுவார், நம்ம திருநெல்வேலி தென்காசி அங்கே உள்ள திருமலை கோயில், திருமலை முத்துக்குமார சுவாமி கோயில் ஃபுல் நேம், அந்த கோயில் தான் வந்திருக்கிறோம். மறுபடியும் ரொம்ப பக்தி ஆயிட்டாப்ல, அவர் ஜாலியாவே பேச மாட்டேங்காரு, ரொம்ப பக்தியா பேசுறாப்ல. ஒரே ஃபார்மல் மோட்ல தான் போயிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஆக்சுவலி எங்க 2 பேருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. நீ இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வந்திருக்க? நான் இதுக்கு முன்னாடி 1 டைம் வந்திருக்கேன், இப்போ 2nd டைம் வந்திருக்கேன். ஓகே, ஆக்சுவலி எனக்கும் அதான் 2nd டைம். நான் வந்து 2020ல வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்கள்ட்ட கேளு. நான் தான் ட்ரிப்பே கேட்டேன் அப்படின்னு நான் தான் கேட்டிருந்தேன். ஸோ ஃபைனலி கேட்டு 1 இயர் ஆச்சு. ஃபைனலி இப்போதான் வந்திருக்கு. ஆமா, இவங்க கேட்டதுனால வரல, நம்ம வந்தோம். காலைல அங்கேருந்து கிளம்புது ஒரு 10 மணி இருக்கும், வரதுக்கு ஒரு 12, கரெக்டாக ஆல்மோஸ்ட் 12 கால் இருக்கும். உள்ளே போகிறோம் 12:30 எப்போ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இன்றைக்கி ஏதோ ஸ்பெஷல் சஷ்டி, மாத சஷ்டி, அதனால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. உள்ள கூட்டமும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நாங்களும் கீழே இருந்தோம், சாமி தரிசனத்தை பார்த்து நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிது. அதுவும் நம்ம சொல்ல போனால் அலங்காரத்தோட ஒரு தரிசனம், மத தரிசனமாக கிடச்சிது. ஸோ நல்லா சாமியை கும்பிட்டோம், நல்லா சாமியை பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இவங்களாம் கூப்பிட்டு வந்து விளாக் பண்ணான்னு பார்த்தா இவங்கெல்லாம் சேர்ந்து உட்காந்து விளாட ஆரம்பிச்சாங்க. ஒருத்தங்க நானா போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னொருத்தங்கன்னா பாட்டில் தூக்கி போடலாட்டாங்க. எதுக்குடா வந்தோம், வந்து வேலை என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி ஆகி போச்சு. என்ன ஒரு சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாட்டில் இருக்குது. இந்த பாட்டில் வந்து நம்ம இப்படி டாஸ் பண்ணுவோம். டாஸ் பண்ணும்போது கரெக்டாக ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்படின்னா யார் வேணும் ஜெயிச்சவங்களுக்கு வந்து எங்கள் பக்கத்து கடையில் புளியாதரம் நல்லா இருக்குது, பைசாவும் நல்லா இருக்குது. ஆமாம். ஸோ 30 rupees தான். ஸோ அது வாங்கி கொடுக்கணும். அதான் நம்மளோட சேலஞ்ச். உளுந்து வடை கூட ஒரு மணி நேரம் கூட உளுந்து வடை செமையாக இருந்துச்சு. நாங்கள் இப்போ தான் ஒரு ரவுண்ட் முடித்தோம். சரி, வாங்க இப்போ கேம்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணுறது யாருன்னா பெண்கள், நம்ம நாட்டு கண்கள் இருக்காங்க. கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இவ்வளோ தூரம் போட்டிங்கன்னா சத்தியமா இப்போ என்னன்னா எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் தான். ஓகே, இப்போ நான் போடுறேன். யார் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுக்கிறான்னு பார்ப்போமா? செகண்ட் சான்ஸ் மொத்தம் நம்ம 5 பாயிண்ட். ஓகேவா? நம்ம ஓகே, யார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? ஆமா, 5 பாயிண்ட் யார் எடுக்கணும்? சரி, ஓகே, 3 பாயிண்ட். யார் மிச்சம் 2 பேர் வந்து அவங்க ட்ரீட் வைக்கணும். ஆமா, அவங்க என்ன கேட்டாலும் நம்ம அதான் நம்மளோட சேலஞ்ச். ஓகே ஓகே, அப்படிதான் தூக்கி போட்டு உடைக்கணும். என்னதான் பெண்கள் ஃபர்ஸ்ட் சொன்னாலும் 2வது வருட்டி ஆகணும். அப்படி இல்லை, அவன் சொல்ல வந்தது வேற. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட் அவருன்னு சொல்ல வந்தான், அவனுக்கு வரல, ஏதோ சொல்லிட்டான். கடவுளே எப்படியா வந்துரு. சை இப்போ வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் 2 கோல் போட்டால் எப்படின்னு வச்சுக்கலாம். இங்க போட்டு கொஞ்சம் தான் முடிச்சிருப்பாங்க. நோ ப்ரோ, டென்ஷன் ஆகுது. எதுக்கு வந்தோம், என்ன பண்றோம்? மூடி ரிவர்ஸ் அடிக்கலாம். You will try. ஓகே ஓகே, சரி, கேம் ஈஸியா சீக்கிரம் முடிக்கணும். எனக்கு 2 சான்ஸ். கேமே முடிஞ்சு தெரியாம ஒருத்தர் வின் ஆயிருக்காங்க. பாத்துக்கலாம். அதான் இந்த வீடியோட ஸ்பெஷல். ஓகேவா? வெற்றியின் காரணம் யாரு? எனக்கு நீங்க 2 பேரும் ட்ரீட் வைக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பாருங்க பேசி எப்படின்னா ஜாலியா இருக்கு, ஓடுன மாதிரி இருக்கு. ஓகேவா? அதாவது ஒரு 2 மணி நேரமா ட்ரை பண்றேன். இப்போ நான் தானே கேட்கணும், என்னோட டெசிஷன். ஸோ அதனால இப்போ ஒன்றும் இல்லை, கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்க, ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்கி கொடுக்கணும். ஸோ அதுதான் எங்களோட
சரி நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம் இங்கே. ஓகே, நம்ம First time வந்து ஆசைப்பட்டு வரணும்னு கேட்டவங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கு எப்படி கோயில் எப்படி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன்லாம் கிடையவே கிடையாது. இது என்ன என்ன கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன்ல, ஸோ இந்த கோயிலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, இந்த மாதிரி ஒரு கேள்வி நமக்கு வந்திருக்கு. நம்ம பக்தி, அதாவது வருஷம் எல்லா வருஷமும் நம்ம வந்து மாலை போட்டு தீவிரமாக வந்து முருகனாக இருக்கட்டும், ஐயப்பராக இருக்கட்டும், பாத யாத்திரை போகிறதா இருக்கட்டும், விரதம் எடுத்து இந்த மாதிரி ரொம்ப தீவிரமான ஒரு பக்திமயமான ஒரு பையன் தான் நம்மளோட சுரேஷ் என்கிற பேச்சு விட்டு ஒரு அழகான பேர் தான். அதை எதுக்கு மறைக்கிறீங்கன்னு தெரியல. சரி, இன்னும் இல்லை, அது ஷாப்பிங் ஸ்வீட்டாக கொஞ்சம் சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து பழைய காலத்து கோயில். நம்ம இது சொல்கிறது தமிழ்நாட்டிலே பழமையான கோயில்னா இது ஒரு கோயிலாக இருக்கும். சரியா? அது போக பார்த்தா அப்படின்னா அந்த கோயிலில் வந்து எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், பட் அது கரெக்டாக என்னங்கிறது தெரில. ஸோ உங்களுக்கு எதுவும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து அசிங்கமாக கேளுங்க. அது அப்படி இல்லை, நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கோயிலாகவே இல்லை. இது வந்து ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து சொல்லுவாங்களா, முருகர் கையில் வேல் இருக்குங்களா, அந்த வேலோட இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வேலை வந்து சாமி வந்து பூஜை பண்ணி அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு வழிபட்டுட்டு வந்தாங்க. இது வந்து பண்டைய காலத்தில் உள்ள ஒரு கோயில். ஸோ அப்போ அந்த கோயிலுக்கு வந்து தினமும் பூஜை பண்ண வந்துட்டு போகும்போது அது ஒரு இதாக ரெகுலராகவே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பண்ணிட்டு போகும்போது ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கோயிலுமே அந்த புளிய மரம் இங்கே ஒரு ஃபேமஸான மரம், இப்போ வரைக்கும் அந்த மரம் இருக்குது இங்கே. அந்த மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரத்துக்குள்ள வந்து அந்த பூஜை பண்ணிட்டு ஒரு ஓய்வுக்காண்டி கொஞ்சம் படுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஓய்வுக்காண்டி படுத்துருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கனவுல வந்துருக்கு. இல்லை, அவர் என்ன சொல்ல வர்றாருன்றதை நான் ஒரு சைடு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி, பல வருஷங்கள்லாம் ரொம்ப முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு வேல், அப்படி தானே சொல்ல வரீங்க, ஒரு வேல் மட்டும் வச்சுருந்து ஒரே ஒரு பூசாரி, அவரோட பேர் இது உங்களுக்கு தெரியும்? பூசன் பட்டர்னு நான் சர்ச் பண்ணி பார்த்ததுல கிடைச்சது எனக்கு. நீங்களும் கூகுள் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அவர் தான் வந்து இங்கே வழிபாடு பூவன் பட்டர்னு நினைக்கிறேன். ஓகே, பூவன் பட்டர்ன்ற ஒருத்தர் வந்து அவர் தான் வந்து ஃபுல்லாகவே இந்த இதை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு நாள் அவருக்கு கனவு வந்திருக்கு. ஸோ அந்த கனவுல வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த கனவுல ஃபுல்லுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமாள் வந்து அவங்களுக்கு வந்து அருள் புரிக்காங்க. என்னன்னா, இந்த கோயில் வந்து நீ எப்பவுமே வழிபட்டு இருக்கிற, ஸோ அந்த கோயிலில் வந்து ஒரு சிலை ஒன்று, என்னோட சிலை வந்து ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த முருகப்பெருமாள் வந்து சாமிகிட்ட. ஸோ அது எந்த இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலை இருக்கும். அந்த மலைத்துள்ள ஒரு இது, அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா எந்த வழியை மட்டும் எப்படி சொல்ல முடியாது இந்த இடம் அப்படிங்கிறது கான்செப்ட். எறும்புகள் வந்து போயிட்டே இருக்கும் கண்டினியூவா. ஸோ அந்த எறும்புகள் போகக்கூடிய இடத்துல வந்து ஒரு குழி இருக்கும். அந்த குழியை தோண்டி பார்த்தா அதில் ஒரு முருகர் சிலை ஒன்று இருக்கு. அந்த சிலை தான், அதை எடுத்துகிட்டு வந்து இந்த கோயில் வச்சு வழிபடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த அவங்களோட மன்னர்கள்லாம் இருப்பாங்க, அப்போ உள்ள மன்னர்கள். ஸோ அவங்கள்ட்ட ஒரு பெர்மிஷன் கேட்டு, அவங்கள்ட்ட ஒரு இதை மாதிரி சொன்னதை சொல்லி அவங்களோட உதவியோட போய் அந்த இதை வந்து தோண்டி எடுத்து அந்த முருகப்பெருமாள் கொண்டு இங்கே வந்து வச்சு இப்போவும் அந்த புளியமரம் வந்து அப்படி தான் இருக்குது. அந்த வேலில் இருக்கிற புளியமரம் அப்படி தான் இருக்குது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து மழை எப்படி பார்த்தாலும் கீழே இருந்து ஒரு அடின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அடி இருக்கும், 400 சம்திங் கிட்ட அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அடி பார்த்தீங்க அதுலேருந்து நம்ம கார்லேயே வந்துக்கலாம், ஸ்டெப்ஸ் வழியாக வந்துக்கலாம். இப்போவும் இந்த கோயிலில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீட்டான ஒரு குளம் ஒன்று இருக்குது, இந்த புளிய மரம் அப்படி இருக்குது. ஸோ அந்த 2 மயில் போட்டது, ஸோ எல்லாமே இப்போ ஆல்ட்ரு பண்ணி கொஞ்சம் கோயிலை வந்து நல்லா புதுப்பிச்சு நல்லா ஒரு இதாக காமிச்சிருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஃபெசிலிட்டிஸ், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே இப்போவும் நீட்டாக எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்குறாங்க. கண்டிப்பாக. ஸோ அதனாலே மக்கள், நம்ம தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லை, நிறையா சைடில் இருந்து நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ அந்த கேரளாலேருந்து நீங்கள் மோஸ்ட்லி இன்றைக்கே நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ அந்த கேரளாலேருந்து நிறைய பேர் வராங்க. ஸோ நிறையா விசிட்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க. அது போக முக்கியமான ஒன்று அப்படின்னா, இந்த கோயிலை வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா மூவிலையும் ஒரு குறிப்பிட்ட மூவியில் பார்த்துருப்பீங்க. மெயினாக நிறைய மூவி வந்து இங்கே வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஷூட் பண்ணி அந்த மூவியில் இருந்து கூட நிறைய பிக்சர்ஸ் வெளியே போயிருக்குது. புஷ்பா 2 அந்த சாங்லாம் இங்கே தான் ஷூட் பண்ணாங்க ஆரம்பத்தில். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா இந்த கோயிலோட ரொம்ப ஒரு அழகான பகுதியில் இருக்கும். ஸோ நான் சொன்ன அந்த தெப்பக்குளம் அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த தெப்பக்குளத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை அவர் சொல்லுவார், கேளுங்க. மெயினாக சொல்லணும்னா அந்த கோயிலோட ஒரு சென்டர் பிளேஸில் இந்த குளம் இருக்குது. சுற்றி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அது போக மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃபோட்டோ ஷூட் இடமாவே ஆகிட்டு. இது வந்து இந்த கோயிலோட தீர்த்தத்தை வந்து அஷ்டபத்ம குளம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் ப்ரெசென்ட்லி இதோட நேம் வந்து பூஞ்சொனை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா குட்டி மீன் பாட்டு இங்க வந்து பாடுங்க. மீனே, குட்டி மீனே,
குட்டி குட்டி மீனே குட்டி மீனே. அது போக பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, மற்ற கோயில் வந்து போனோம் அப்படின்னா ஒரு ஒரு இது இருக்கும், நாய்ஸ் பொல்யூஷன்லேருந்து எல்லாமே இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை, ஃபுல்லாக இயற்கையோட இயற்கையாக ஃபுல்லாக நம்ம அப்படி வியூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும். வராதவங்களுக்கு மிஸ் பண்ணியிருப்பீங்க, வந்தவங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல ஒரு நேச்சர் நல்ல ஒரு அது மைண்டு வந்து நல்ல ஒரு கூலாக இருந்து நம்ம போகும்போது கண்டிப்பாக ஒரு மைண்ட் ஃப்ரீ மைண்டடாக தான் நம்ம கோயில் விட்டு வெளியே போவோம். ஸோ அப்படி தான் இங்கே இப்போ வரைக்கும் இருக்குது. ஆமாம், அதே மாதிரி நீங்கள் வாரீங்கன்னா 12:30 முன்னாடி வந்துருங்க காலையில். ரொம்ப சீக்கிரமாக வந்து ஏன்னா சீக்கிரமாக வந்து நீங்களே அப்புறம் ஈவினிங் வந்து 4 o'clock மேலே மேபி 4 o'clock மேலே திரும்ப ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டைமில் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு. பொதுவாகவே தென்காசி செங்கோட்டையெல்லாம் அந்த சைடு வந்தாலே கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சைடு இது நம்ம கொஞ்சம் நல்லா ஹில்ஸ் நல்லா ஒரு மலைப்பகுதின்றதுனால இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். என்ன வயசாகுது? 27 பண்ற வேலையா? இன்னத்துக்கு உங்க ஒரு குழந்தை இருந்தா அது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும். இதுக்குதான் காலகாலத்துல கல்யாணம் பண்ணுன்ற என்ஜாய்மெண்ட்டுக்கு வயசு கிடையாது. காலகாலத்துல கல்யாணம் பண்ணுங்க. இவனை மாதிரி யாரும் இருக்காது. பொண்ணு தர யாரும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா வாங்க. ஓ அப்படியா? பொண்ணு ரெடியா ஒரு பொண்ணு இருக்கு, கட்டிக்கிறீங்களா? I'm